அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டது கடகராசிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கதறினார்கள், மனசுக்குள்ளே கதறினார்கள். வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டு அதனை வெளியே காண்பிக்காமல் அப்படியே இவர்கள் மூச்சு விடுவதற்கே கஷ்டங்கிற மாதிரி தான் இது நாள் வரை இயங்கினார்கள். அப்ப எல்லா கடகராசியும் அந்த சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்தார்கள். பாக்கிய சனின்னு சொன்னார்கள், ஆனால் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. மெயினா இது நாள் வரை ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மாமனாரு, மாமியாரு ரெண்டு பக்கமும், அதாவது ஆணாக இருந்தால் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்பா அம்மா, மாமனார் மாமியார், பெண்ணாக இருந்தால் கணவன், கணவனுடைய அப்பா அம்மா, இதுகளுக்குள் இருந்த நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள். ஏன்னா இந்த சனி பகவான் நிறைய இடங்கள்ல கடகத்துக்கு அவமானத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். சயனம், சயனஸ்தானத்தை குறிகாட்டுகிறது. அப்போ 3, 9, 12 இந்த 3 வீடுகளுமே இங்கு கனெக்ட் ஆகிறது. இதுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியின் பார்வை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய கடகராசிக்காரர்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. கடல் கடந்து போகக்கூடியதெல்லாம் மீனராசியும் கடகராசியும் தான் அதிகம் வருவார்கள். அப்படின்னா என்ன ஆகுது, நிறைய பேருக்கு அங்க போயிட்டு திருமணம், செகண்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஒய்ஃப், பிஃபோர் மேரேஜ் லிவிங் டுகெதர், இதெல்லாம் அங்கேருந்து ஒரு 10 போன் கால் வந்தா 8 போன் கால்ல இந்த பிரச்சனைகள் தான் வருகிறது. அப்போ இதுல எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளணும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு நான் சொல்லல, திருமணம் ஆன நபர்களுக்குத்தான் அதிகம் சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா, அன்வான்ட் ப்ரொபோசல், இன்டீசென்ட் ப்ரொபோசல்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் நிறைய வரும். கவனமாக உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நாம் இந்தியர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லயே போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷா, பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், 2வது பாதம் மகர ராசியிலும், 3வது பாதம் கும்ப ராசியிலும், 4வது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம், கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு தான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிகமாக இதற்கு முன்பு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டது கடகராசிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கதறினார்கள்,
மனசுக்குள்ளே கதறினார்கள். வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டு அதனை வெளியே காண்பிக்காமல் அப்படியே இவர்கள் மூச்சு விடுவதற்கே கஷ்டங்கிற மாதிரி தான் இது நாள் வரை இயங்கினார்கள். அப்ப எல்லா கடகராசியும் அந்த சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்தார்கள். பாக்கிய சனின்னு சொன்னார்கள். ஆனால் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. அப்புறம் என்ன ஆச்சு? குரு 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டது. இப்பொழுதுதான் குரு இவர்களுடைய ராசிக்குள் வந்து அமர்ந்திருக்கிறது. வாங்க பிரதர், வெல்கம் பிரதர். ஏன்னா எங்க ராசியில தானே பிரதர் நீங்க உச்சமடைகிறீங்க. இதற்காக தான் பிரதர் நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறோம், வாங்க குரு அப்படின்னு மனதுக்குள் ஒரு சந்தோஷம் கடகராசிக்காரர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சனி பகவான் இதனால் வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து இப்பொழுது புதனின் நட்சத்திரத்துக்குள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் எங்கு எதில் கவனமாக இருக்கணும், இவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் சொல்லிடுவோம். மெயினா இது நாள் வரை ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மாமனாரு, மாமியாரு ரெண்டு பக்கமும், அதாவது ஆணாக இருந்தால் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், பெண்ணாக இருந்தால் கணவன், கணவனுடைய அப்பா, அம்மா, இதுகளுக்குள் இருந்த நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள். ஏன்னா இந்த சனி பகவான் நிறைய இடங்கள்ல கடகத்துக்கு அவமானத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இப்போ புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா இவர்களுக்கு 3, 12 அதிபதிகளாக வருகிறது. அப்போ 3ங்கிறது மெயினா வெற்றி ஸ்தானம், ஒரு பொருளை விற்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்தை வித்துட்டு ஒரு இடம் வாங்குவது, கடன் அடைப்பது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு இனிமே மலன்னு நடக்கும். அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வெளிநாடு பயணம், லைஃப் பார்ட்னருக்கு வெளிநாடு பயணம். பிரதர் இந்த ஊர்ல சம்பாதிச்சு ஒண்ணுமே வயிற்றுக்கும் வரல, வாய்க்கும் வரல, அட்லீஸ்ட் வெளிநாட்டுல போய் அவர் சம்பாதிச்சு ஏதாவது அனுப்பிச்சா கூட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா லைஃப் பார்ட்னருக்கு வெளிநாட்டு பயணம். ஏன்னா இதற்கு முன்பு கூட அதற்கு முயற்சி செய்து அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதுக்காக பணத்தை கட்டி நகையை அடமானம் வைத்து அந்த நகையும் போச்சு, அந்த வாய்ப்பும் போச்சுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் நிறைய கடகராசி சகோதரிகளுக்கு இருந்தது. இதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், நிறைய ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு. அந்த கடகராசி சகோதரர், சகோதரி ஏதோ ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்தார்ப்பா, அதனால் அவருக்கு ஒரு பாராட்டு கிடைத்ததுப்பா அப்படின்னு சொல்வது போல் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆபீஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளஸ் பாயிண்ட் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த நட்சத்திர மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இதையும் தவிர எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது காமத்திரிகோணத்தில் வருகிறது. 9ஆம் இடம்ங்கிறது இளைய களத்திரத்தை குறிகாட்டுகிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனம், சயனஸ்தானத்தை குறிகாட்டுகிறது. அப்போ 3, 9, 12 இந்த 3 வீடுகளுமே இங்கு கனெக்ட் ஆகிறது. இதுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியின் பார்வை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய கடகராசிக்காரர்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. கடல் கடந்து போகக்கூடியதெல்லாம் மீனராசியும் கடகராசியும் தான் அதிகம் வருவார்கள். அப்படின்னா என்ன ஆகுது? நிறைய பேருக்கு அங்க போயிட்டு வந்து திருமணம், செகண்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஒய்ஃப், பிஃபோர் மேரேஜ் லிவிங் டுகெதர், இதெல்லாம் அங்கேருந்து ஒரு 10 போன் கால் வந்தா 8 போன் கால்ல இந்த பிரச்சனைகள் தான் வருகிறது. அப்போ இதுல எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளணும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு நான் சொல்லல, திருமணம் ஆன நபர்களுக்குத்தான் அதிகம் சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா அன்வான்ட் ப்ரொபோசல், இன்டீசன்ட் ப்ரொபோசல்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் நிறைய வரும். கவனமாக உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நாம் இந்தியர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லயே போகணும். ஒரு நூல் பிசகினாலும்
இதனால் நமக்கு பணவிரயம் மட்டுமல்லாமல் நிறைய தோல்விகளும் அவமானங்களும் வரும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. எங்க நோ சொல்லணுமோ அந்த இடத்தில் நாம் தெளிவாக நோ சொல்லிவிட வேண்டும். இதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். மற்றபடி ஓவராலா இந்த டிரான்சிஷன் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட். கடகராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடியதே இங்க வந்து சாத்தான் தான். ஏன்னா அவர் தான் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். அவர் இது நாள் வரை சொந்த நட்சத்திரத்தில் இருந்து இவர்களுக்கு நிறைய வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும் கொடுத்தார். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்வதே, அண்ணா நீங்கள் சொல்வதே என்னமோ எனக்கு காதில் தேன் வந்து பாய்வது போல் இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. கண்டிப்பா உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இனி உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். வயதில் மூத்த நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஎன்டி சின்ன சின்ன இயர் நோஸ் த்ரோட் ப்ராப்ளம் வராமலும் ஆர்த்தோ ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு தேவையான இயற்கை வைத்தியங்கள், வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இதுவே போதுமானது. இந்த டிரான்சிஷன் நிறைய விதங்களில் கடகராசிக்கு வெற்றியையும் வாய்ப்பையும், குறிப்பாக வெளிநாட்டில் போய் நாம் நன்றாக சோபிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.